போய் பிச்சை எடு. வந்துட்டான். அப்பா அப்பா சித்திப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா. நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க மாமா. ப்ளீஸ் மாமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ப்ளீஸ் மாமா. மாமா அவர்கிட்ட சொல்லி எனக்கு டைவர்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. மாமா 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 உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் மாமா. மாமா 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 ஐயோ சக்தி மாமா மாமா அங்க என்னால குழந்தை பெத்து முடியல. மாமா சொல்லுங்க. மாமா சொல்லுங்க. வீட்டுக்காரங்க சொல்லுங்க. அவங்க சொல்லுங்க. நான் குழந்தை பெத்து இன்னும் கல்யாணம் பண்ணி அவரை இன்னும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாமே முன்னால தான் வந்தது. இந்த மாதிரி நானும் வீட்டுல வந்து உட்கார போறேனே. ஐயோ எனக்கு அம்மா, கல்யாணம் தரக்கிற கிருபானை எதுக்காக வர சொல்லியிருந்தாரு தெரியுமா? தரகர் வந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அவரை கூட்டிகிட்டே வந்தேன். வர்ற வழியில் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. வேற ஒரு வண்டியில் அனுப்பி வச்சேன். ஆமா, வீட்டில் என்ன சித்திரைக்கு ஏதாச்சும் மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? ஏய், உன்னைத்தான் கேட்குறேன். தரகர் வந்தது சித்ராவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு இல்ல, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு. என்ன, அண்ணனுக்கா? ஆமா, உன் திவாகர் அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஏதோ ஜோசியக்காரர் சொல்லியிருக்கான். அதை கேட்டுட்டு உன் கிருபா அண்ணனும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். நீ இந்த விஷயத்திலயாவது உன் அண்ணனுங்களுக்கு எதிரா பேசுவியா, இல்ல வழக்கம் போல அவங்க சொல்றதே வேத வாக்கா இருக்க போறியா? திவாகரண்ணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு என்னால நம்பவே முடியலையே. நம்பிதான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்து முடிச்சாச்சு. டேய், என்னடா அண்ணா, ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்படி அவசர அவசரமா இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி பண்றது எனக்கு சரியா படலண்ணே. அண்ணா, அண்ணியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அண்ணா, அவங்க ரொம்ப பாவம் அண்ணா. அண்ணா, இத்தனை நாள் பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாம். இத்தனை நாள் ஒரு குழந்தை பேத்து கொடுக்க துப்பு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் பேத்து கொடுத்துருவாங்க. அண்ணா அண்ணா, அவருக்கு பண்ண செக்கப்ல அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டார்லண்ணே. அண்ணா, அண்ணி மேல மட்டும் தப்பு சொல்றதுல எந்த வகையில நியாயம்? பாவண்ண, நீங்க சொல்லுங்கண்ணே. டேய், என்ன இதெல்லாம்? டேய், நான் ஒன்று கேட்குறேன். என் குடும்ப விஷயத்தை தலையெடுத்துக்க நீ யாருடா? வேலைக்காரனா விசுவாசத்துக்கு மட்டும்தான் வாழாட்டணும். இந்த மாதிரி புத்தி சொல்லக்கூடாது. என்ன நீங்களாச்சும் கொஞ்சம் அண்ணங்கிட்ட சொல்லி புரிய வைங்கண்ணே. அண்ணி பாவண்ண, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க அண்ணா. டேய் நில்லுங்கடா. டேய் ஒரு நிமிஷம் நில்லுங்கடா. டேய், நீங்க பண்றது ரொம்ப தப்புடா. இந்த யோசனை உங்களுக்கு எப்படிடா வந்துச்சு? இது கடவுளுக்கே அடுக்காதுடா. ஐயே, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தப்பு ரைட்ன்றது நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதை பொறுத்து தான். நான் என்ன முடிவெடுத்தாலும் அது சரியா தான் இருக்கு.
நான் நல்லா யோசிச்சுதான் என் தம்பி திவாகருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவு பண்ணியிருக்கேன். சும்மா லப லபன் கத்திட்டு இருக்காதீங்க. டேய் திவா, வாடா போலாம். டேய் உங்களை நான் போக விட மாட்டேன். திவாகர், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. யோ! டேய், ஏதாவது சொல்லிட்டு போறேன். நீ பெத்த போல தானே நானு. ஊர்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கான். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? உன் பையனுக்கு நடந்த அவமானத்தை சரி பண்ணுன்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லல? எவ்வளவு ஒருத்திக்காக பறிஞ்சு பேசுறியே? உன் புள்ளனா குழந்தை பெத்துக்க முடியல ஊரெல்லாம் பேசி சிரிச்சுதே. அப்ப என்ன பண்ண? வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்த? அப்ப வாயை மூடிட்டு அதே மாதிரி இரு. டேய், அதான் ஆஸ்பத்திரி எல்லாம் போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணி உங்க 2 பேர் மேலயும் எந்த தவறு இல்லைன்னு வந்துருச்சாடா. அப்புறம் ஏன்டா அவசரப்படுற? அவசரப்படாதடா. ஐயோ, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் நான் ஆம்பளை தான், ஆண்மத்தன்மை இருக்கு, அதோட குழந்தை பெத்துக்க சக்தியும் இருக்கு, தகுதியும் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்டும் எடுத்தேன், ரிசல்ட் நல்லா தான் வந்துச்சு, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் குழந்தை பிறக்கும், அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றியா? அதெல்லாம் நீ எனக்கு சொல்லித்தர. இன்னொரு தடவை இது சம்பந்தமா எதையாவது சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்தனா அப்புறம் கண்ணே படுத்து. ஜாக்கிரதை. போய் திவா, வாடா. எனக்கு மாமா வேணாம் மாமா. எனக்கு சொன்ன கேளுங்க, போகாதீங்க. என் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. என்னை விட்டு போயிடாதீங்க. சொன்ன கேளுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அதான் நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல. டைவர்ஸை வாங்கிட்டு நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிட்டு போ. ஐயோ ஐயோ, எனக்கு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அண்ணா என்னண்ணே? நீங்க இல்லைன்னா எதிர்காலம் என்ன ஆகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ்ங்க. தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. என்னை விட்டு போகாதீங்க. என்னை விட்டு போயிடாதீங்க. எனக்கு வேணாங்க. எனக்கு எந்திரி. என்ன ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியில போயிட்டு இருக்கும்போது என் கால்ல விழுந்து அழுது நீ டிராமா போடுறியா? வேணாங்க. ஏங்க நான் எங்க டிராமா பண்ண போறேன்? இது என் வாழ்க்கைங்க, புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. வேணாங்க. ஓடி. டேய் டேய் திவாகர், சித்தி அக்கா. டேய், அக்கா. என்னடா பண்ண? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் ஒண்ணும் பண்ணல. நான் அடிக்க கூட இல்ல. பாருமா, அக்கா எழுந்துக்கா. நீ சீக்கிரம் போய் தண்ணி தண்ணி கொண்டு வாமா. அக்கா. ஜெயந்தி சீக்கிரமா வாமா. ஜெயந்தி அக்கா, கண்ணு திறந்து பாருமா. அக்கா. ஜெயந்தி அக்கா, ஜெயந்தி கண்ணு திறமா. அவளுக்கு என்னன்னு கொஞ்சம் பாருங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. ஜெயந்தி மாப்ள ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம்.